அல் குர்ஆனை ஓதும் பொழுது, அதாவது கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கின்றார்கள், அல் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப ஓதும் பொழுது அதிலும் இஸ்லாத்துக்கு, அதாவது இஸ்லாத்தை மென்மேலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவல் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஆனால் கவலைக்கிடமான ஒரு விடயம் என்னவென்றால், இது குறைகளுக்காக வேண்டி சொல்லவில்லை. அதாவது இன்று அதிகமானவர்களுக்கு அல் குர்ஆன் ஓத தெரியாது. பெரியவர்களாக இருப்பவர்களுக்கு அறவே தெரியாது. ஏன், சிறிய வயதில் நாங்கள் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருப்போம். அங்கு ஹசரத் அடித்திருப்பார், ஒழுங்க ஓத வரல என்று அடித்திருப்பார். அந்த வெக்கத்துக்காக வேண்டி அட்டையிலிருந்து குர்ஆன் ஓதுவதை விட்டவங்க இன்று வரைக்கும் ஓத தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். அல்லது இன்றைய ஜெனரேஷன், இப்ப வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு அதிகமான கிளாஸ்கள் போட்டு 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 எல்லாம் ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் அசருக்கு போற ஒரு கிளாஸ், மகரிபுக்கு போற ஒரு கிளாஸ், ராவிக்கு ஒரு கிளாஸ், சுபுக்கு முன்னுக்கு ஒரு கிளாஸ் என்று அதிகமாக கிளாஸ் 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 என்று அவர்களை போடுவதன் காரணமாக அந்த குழந்தைகளும் அல் குர்ஆனை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே, அதாவது பெரியவர்களாக இருப்பவர்களிலும் சில பேருக்கு ஓத தெரியாது. சிறிய ஜெனரேஷன், வளர்ந்து வரக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கும் குர்ஆனை நாங்கள் காட்டாமல் ஒரு பக்கத்தில் என்ன செய்கிறோம், ஒதுக்கி வைக்கின்றோம். இது தவறான ஒன்று. பிற்காலத்தில் அல் குர்ஆனே தெரியாத, அதாவது தஜ்ஜால் வந்தால் தஜ்ஜால் பின்னுக்கால் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்களாகவே உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது, ஏற்படுகின்றது. எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்ய வேண்டும். ஓதும் பொழுது, குறிப்பாக அல் குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு, அல் குர்ஆனிலே ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப். இந்த அலிஃப் லாம் மீம் 3 எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்ப 3 அலிஃப் லாம் மீம் என்று நான் சொன்னால் எனக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த அரபு மொழியில் வாசித்தால் மாத்திரம்தான், அரபு மொழியில் அதை வாசித்தால் மாத்திரம்தான் எனக்கு அந்த நன்மை கிடைக்கும். மாறாக இன்று குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது, அரபு எல்லாம் வாசிக்க தெரியாது என்று குர்ஆனுடைய தமிழ் தர்ஜுமாவை வாசிக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்று இருக்கிறார்கள். குர்ஆனினுடைய தமிழ் தர்ஜுமா மட்டும், அதாவது அரபை வாசிக்கிறது இல்லை, அரபினுடைய என்ன அரபு வாசிக்க தெரியாது, ஓத பழக்கம் இல்லை என்பதற்காக வேண்டி தமிழ் தர்ஜுமா அல்லது ஆங்கில தர்ஜுமா அல்லது சிங்கள தர்ஜுமாக்களை வாசிக்கக்கூடிய ஒரு சமூகம் எம்மில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை ஓதுவதால் அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் அந்த ஆனாக்கு லானாக்கு பானாக்கு எனக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, தர்ஜுமாக்களை வாசிப்பதனால் எமக்கு நன்மை ஒருபொழுதும் கிடைத்து விடாது. தமிழ் தர்ஜுமாக்களையோ ஆங்கில தர்ஜுமாக்களையோ சிங்கள தர்ஜுமாக்களையோ வாசிப்பதனால் எமக்கு ஒருபொழுதும் நன்மை கிடைத்து விடாது. அதாவது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற அந்த நன்மை எமக்கு கிடைக்காது. அது எதுக்கு கிடைக்கும்? இந்த அரபை வாசித்தால் மாத்திரம்தான். அதாவது அதுவும் அல் குர்ஆனை மட்டும். அதுக்காக வேண்டி ஹதீஸை வாசிப்பதில்லை, அரபு பேப்பர்களை வாசிப்பதில்லை, அரபு புத்தகங்களை இதுக்கெல்லாம் நன்மை கிடையாது. அல் குர்ஆனை மட்டும் நாங்கள் ஓதுகின்ற பொழுது அதற்குத்தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அந்த கணக்கை குர்ஆனுக்கு மட்டும்தான் வைத்திருக்கின்றான். இது ஹதீஸுக்கும் கிடையாது, இது அரபு புத்தகங்களுக்கும் கிடையாது, அரபு பத்திரிகைகளுக்கும் கிடையாது. எனவே தர்ஜுமாக்களை வாசிப்பதை விட, அதாவது வாசிக்காமல், வாசிப்பது நாங்கள் அல் குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த தர்ஜுமாவை வாசிக்கலாம். அதாவது மேலதிக ஆய்வுகளுக்காக வேண்டி அல் குர்ஆனுடைய தர்ஜுமாவை வாசிக்கலாம். ஏன், அரபு தெரியாது என்ற காரணத்தினால். தெரியாது என்று சொன்னால் எப்படி, அரபை வாசித்து அது என்ன சொல்ல வருது என்பதை விளங்க முடியாது என்ற சூழ்நிலையில் நாங்கள் இருப்பதனால் தர்ஜுமாக்களை வாசித்து அதிலிருந்து அல் குர்ஆன் இதைத்தான் சொல்ல வருகிறது என்று அப்படி புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல் குர்ஆனை, அதாவது தர்ஜுமாக்களை வாசிக்கலாம். ஆனால் நன்மைகள் வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுபவருக்கு இன்னென்ன நன்மைகள், அது மறுமையில் இந்த அமைப்பில் வரும், கபரில் இப்படியெல்லாம் இருக்கும் என்ற அந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது, அது எல்லாமே இந்த அரபு எழுத்துக்களை வாசித்தால் மாத்திரம்தான் கிடைக்கும். அதுவும் சரியான அமைப்பில் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்துக்கும் அது அதனுடைய மகாரிஜ் என்று சொல்வார்கள். அது அந்த எழுத்து வெளியாகக்கூடிய இடம், அந்த தொண்டையிலிருந்து எழுத்துக்கள் வெளியாகும், நாக்கிலிருந்து வெளியாகும், வாய்க்குள்ளால் இருந்து வெளியாகும், இப்படி அந்த அரபு எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் இருக்கிறது. அந்த ஹா என்று சொன்னால் ஹாய் சரியாக உச்சரிக்க வேண்டும், ஐனை ஐன் என்று சரியான உச்சரிப்பில் உச்சரிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் அதற்குரிய அந்த ஹக்கை கொடுத்து வாசித்தால் மாத்திரம்தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற அந்த நன்மை எமக்கு வந்து சேரும். அன்புள்ள சகோதரர்களே, மனதில் லிஸ்ட் ஒன்று போட்டு பாருங்கள். இவ்வளவு காலமாக நான் அல் குர்ஆனில் எதை ஓதினேன், அரபை ஓதினேனா அல்லது அல் குர்ஆனுடைய தர்ஜுமாவை நான் வாசித்தேனா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றது, அல் குர்ஆனிலே ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற அந்த அந்தஸ்தை அடைவதற்கு நான் அரபு எழுத்துக்களை சரியான உச்சரிப்பில் ஓதினேனா, தஜ்வீத் முறையை பேணி சரியான உச்சரிப்பில் ஓதினேனா, அல்லது ஸ்டார்ட் பண்ணதோட 5 நிமிஷத்துல முடிஞ்சிட்டு என்ற மாதிரி கட்ட 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 நான் போனேனா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும்.